ரிட்டயர்மெண்ட்னா ஏர்லி ரிட்டயர்மெண்ட்ன்றத பத்தி நெறைய பேர் பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க அப்டின்னாக்கா, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டிப்ரஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்து அவங்க ஏர்லி ரிட்டயர்மெண்ட் வேணும்னு நெனைக்கிறது ஒரு ரீசன். ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஃபாதர் எல்லாமே வந்து 60, 65 வரையும்லாம் வொர்க் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு வந்து 60ன்றது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரிட்டயர்மெண்ட் அப்படின்னு இருந்தது. அது வரையும் வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. வேறஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30, 35, 40 இதுக்கு மேல அவங்க வொர்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி இல்ல. அதாவது வொர்க் பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா இருக்கணும்ல. உங்களுக்கான அந்த ஆசைகள், அதாவது டெம்பரவரியான ஒரு ஆசைகள். நான் வீடு வாங்கணும், இல்ல நான் இன்னைக்கு ஒரு ட்ராவல் பண்ணணும், இல்லாட்டி லைஃப் ஸ்டைல என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரியாலாம் நீங்க நெனச்சிருந்தா, அத நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணியிருக்கணும். அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவா இருக்கணும் அப்படின்னாக்கா, இன்ஃப்ளேஷனை தாண்டின ரிட்டர்ன்ஸா தான் உங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இன்ஃப்ளேஷன் தாண்டின ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம எதுலலாம் பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா ஈக்விட்டி மார்க்கெட்ல பார்க்கலாம். ஒரு பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரிட்டயர்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ ரிட்டயர்மெண்ட்னா ஏர்லி ரிட்டயர்மெண்ட்ன்றத பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க ஏர்லி ரிட்டயர்மெண்ட் வேணும்னு நினைக்கிறது ஒரு ரீசன். செகண்ட் வந்து அவங்க போதும் நம்ம இதுவரையும் நம்ம ஒர்க் பண்ணினது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்தோ, இல்லை நான் ஐடியில் இருக்கவங்களோ இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு மானிட்டைசேஷன்ஸ், எனக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும், பாசிவ் இன்கம் வந்துச்சுன்னா நான் என்ன வேணாலும் ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஃப்ரீடம் ஆகிடுவேன். அதை பேஸ் பண்ணி எனக்கு என்னெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஹாபி இருக்கோ, அதெல்லாம் நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஏர்லி ரிட்டயர்மெண்ட் அப்படின்ற தாட் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப வந்து நிறைய வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஃபாதர் எல்லாமே வந்து 60, 65 வரையும்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு வந்து 60ன்றது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரிட்டயர்மெண்ட் அப்படின்னு இருந்தது. அது வரையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. வேறஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30, 35, 40 இதுக்கு மேல அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி இல்ல. அதாவது ஒர்க் பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா இருக்கணும்ல. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லி ரிட்டயர்மெண்ட் பத்தி பேசுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ஃபினான்ஷியலா நம்ம ஃப்ரீடமா இருக்கணுன்றதையும் நம்ம கண்டிப்பா இதுல தெரிஞ்சுக்கணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப இதுல சொல்லக்கூடிய சில டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஏர்லி ரிட்டயர்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். நீங்க அட்லீஸ்ட் நீங்க யங் ஏஜ்ல நீங்க கண்டிப்பா இது ஏர்லி ரிட்டயர்மெண்ட்டை பத்தி நீங்க ஒரு கான்சன்ட்ரேட்டா இருக்கீங்க, அக்ரெசிவா டெசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்கம் நீங்க ஏர்ன் பண்ணும்போது 50லேருந்து 70% ஆவது நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபியூச்சர் ரிட்டயர்மெண்ட்டுக்கு கார்பஸ் நீங்க கண்டிப்பா கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஆனுவல் பர் மந்த்தே பார்த்தீங்கன்னாக்கா, அரௌண்ட் ஆவரேஜா ஒருத்தர் வந்து ஒரு 1 லேக் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் இருக்காங்க. அப்படின்னும் போது இவங்களுக்கு ஏர்லி ரிட்டயர்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னும் போதே அவங்க வந்து ஒரு 1 crore கார்பஸ் ஆகுது ஒரு பீரியட்ல கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட் அதுல இருந்து 65,000 to 70,000 நீங்க மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். த்ரூ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலயமா நீங்க பண்ணிக்கலாம். ஈவன் தோ அந்த 1 crore கார்பஸும் உங்களுக்கு ஓவர் த பீரியட் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கான மிகப்பெரிய ஒரு அந்த கேபிட்டலும் க்ரோ ஆகுற ஒரு நிறைய ஃபெசிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான அந்த ஆசைகள், அதாவது டெம்பரவரியான ஒரு ஆசைகள். நான் வீடு வாங்கணும், இல்ல நான் இன்னைக்கு ஒரு ட்ராவல் பண்ணணும், இல்லாட்டி லைஃப் ஸ்டைல என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரியாலாம் நீங்க நெனச்சிருந்தா, அத நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணியிருக்கணும். மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சுன்னா, நம்மளால என்ன ஏர்லி ரிட்டயர்மெண்ட்டுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்றது கண்டிப்பா டீவியேட் ஆயிடும். அத பண்ண முடியாம போயிடும். கண்டிப்பா நீங்க என்ன இருக்கணும்னா, ஹவுசிங் லோன்ல எந்த லோன்லயும் நீங்க மாட்டக்கூடாது. கிரெடிட் கார்ட் லோன், பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் இந்த மாதிரியான ஒரு டெட் ட்ராப்ட் இருந்ததுன்னா, உங்களால அத கன்டினியூவா உங்களால ஃபினான்ஷியல் ஃபோக்கஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியாம போயிடும். இத நீங்க கண்டிப்பா வந்து கிளியரா இருக்கணும்.